ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார்னிஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது அவகேடோ ஸ்மூதி. இந்த அவகேடோ இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே பிளாக்காக இருந்துச்சுன்னா நல்லா ரைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது நம்ம இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நல்லா பழுத்துறதுக்கிறதுனால லைட்டாக நம்ம கத்தி வச்சு இப்படி கீறிட்டு இப்படி ஓப்பன் பண்ணாவே சூப்பராக ஓப்பன் ஆகிடும். இது அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். இதுதான் ரைப்டு ஃப்ரூட்டு. இப்போது இந்த ஃப்ரூட்லேருந்து உள்ளே இருக்க இந்த ஃப்ளஷை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். அவகேடோ மில்க் ஷேக் இந்த அவகேடோ கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம மில்க் சேர்த்துட்டு நார்மலாகவும் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஆக்குறதுக்காக அவகேடோ கூட 3 டேட்ஸ் சேர்த்துருக்கேன். சுகர் எதுவும் சேர்க்கல. இது ஓவர் நைட் சோக் பண்ண நட்ஸு. இதில் முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் வால்நட்ஸ், கொஞ்சம் சீட்ஸும் நைட்டே சேர்த்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு கப்பில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இந்த ஸ்மூதியை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் பாதாம் மேலே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணால் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவகேடோ இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைனாலும் இந்த ஸ்மூதியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டால் ஸ்மூதி, இதுவே கொஞ்சம் பால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டிங்கன்னா மில்க் ஷேக். அவ்வளோதான். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.